போனாலும் 3 இருக்கும், இல்லை ஒரு கிராமத்துக்கு போனாலும் 3 இருக்கும். இந்த 3மே இப்பொழுது வந்து சீர்கெட்டிருக்கு. எல்லா மனிதர்களும் காட்டை நம்பி தான் இருக்காங்க. ஒசூரை நம்பி மேடம்லாம் வந்திருக்காங்க, மீதியாசில் காட்டை நம்பி தான் வந்திருக்காங்க. ஒசூர் காட்டு எப்படி இருக்கு, இதே நம்ம ஊட்டி போகிறோம், அந்த காட்டை நம்பி தான் போகிறோம், அந்த மண்ணை நம்பி தான் போகிறோம், அந்த நீரை நம்பி தான் போகிறோம் நம்ம. ஸோ எல்லாமே நம்ம வந்து இயற்கை வளங்களை நம்பி போயிட்டு இருக்கோம். இது வந்து அழிஞ்சிட்டு இருக்கிறது கண்கூடா செஞ்சுட்டு இருக்கோம். நமக்கு வந்து இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, அதெல்லாம் வந்து திடீர்னு வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நிறைய வந்து தீமையான ஒரு காற்றை நம்ம சுவாசிட்டு இருக்கோம். தீமையான வந்து நம்ம வந்து நீர் நிறைய வந்து நம்ம மினரல் வாட்டர்னு சொன்னோம். அது எந்த அளவுக்கு தீமைன்றது எல்லா அரசுகளுக்கும் தெரியும், எல்லா விஞ்ஞானிகளுக்கும் தெரியும், பொதுமக்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். பல மாடிகள் கட்டிட்டு இருக்கோம். அந்த பல மாடிகள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆக்சிஜன் கொடுக்காது. ஒரு மரம் வச்சிங்கன்னா ஒரு ஆக்சிஜன் கொடுக்கணும், உயிர் காற்று கொடுக்கணும். பல கோபுரங்கள் கட்டலாம், இல்லை பல நீங்கள் வந்து கார் வாங்கி கொடுத்து போகலாம். அது வந்து கண்டிப்பாக கரிமல வாய்வை கொடுத்து உங்களோட சந்ததியை அழிக்குமா ஒழிய ஆக்சிஜனை கொடுத்து உங்கள் சந்ததியை வளர்ப்பார். மனம் நடுதல் மற்றும் அதை பேணி பாதுகாத்தல் என்பது எதுவுமே முக்கியமானது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்கிறோம். மரங்கள் காற்றின் தரத்தை மேம்படுத்துகின்றன. ஒளிச்சேர்க்கை செயல்பாட்டின் போது மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை ஏற்றுக்கொள்கின்றன. நாம் சுவாசிக்க வேண்டிய ஆக்சிஜனை உற்பத்தி செய்கின்றோம். நாம் முதலில் காடுகளை அழித்து கட்டிடங்கள், தொழிற்சாலைகள் ஆகியவற்றை கட்டினோம். பிறகுதான் மெதுவாக அறிந்து கொண்டோம். அதுவும் மிகவும் கடினமானது. மரங்களை அழிப்பதால் காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், பூமி வெப்பமயமாதல், காற்று மாசுபடுதல் ஆகியவற்றை அனுபவித்தோம். தற்போது நமக்கு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. காற்றிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை அகற்றுவதன் மூலம் காடுகள் நிலப்பரப்பு கார்பன் மூழ்கிகளாக செயல்படுகின்றன. அதாவது அவை வேர்கள், தண்டுகள், கிளைகள் மற்றும் இலைகளை உள்ளடக்கிய உயிரி ஒன்றில் அதிக அளவு கார்பனை சேர்க்கின்றன. மேலும் காற்றிலிருந்து தீர்வு விளைவிக்கும் மாசுக்களை அகற்றி நமது இயற்கையான காற்று வடிகட்டியாக செயல்படுகின்றன. மரங்கள் மீண்டும் இயற்கையாகவே வளர முடியாத பகுதிகளில் மரம் நடுவது வனப்பகுதியை மீண்டும் நிலைநாட்டவும் வன ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. ஆகவே மரம் நடுவதும் அதை பாதுகாப்பதும் நமது உயிரிய கடமையாகும். இந்த கூட்டத்தின் அடுத்த முக்கிய நோக்கம் சாதாரண மக்கள் தேசிய சட்ட சேவைகள் ஆணையம், அதாவது நாசா மற்றும் தமிழ்நாடு சட்ட சேவைகள் ஆணையம் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆகியவற்றை பற்றி அறிந்து கொள்வது. ஒவ்வொருவருக்கும் சட்ட பிரச்சனைகள் மட்டுமின்றி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மத்திய மற்றும் மாநில அரசு திட்டங்கள் என்னென்ன, அவற்றை எவ்வாறு அடைவது என்பதை பற்றி அறிந்து கொள்வது. உங்கள் மாவட்ட சட்ட உதவி மையத்தை நீங்கள் நாடலாம். மாவட்ட இலவச சட்ட உதவி உங்களுக்கு நீதிமன்றத்தில் வழக்காடுவதற்கு மட்டுமின்றி மற்ற அடிப்படை உரிமைகளை
கிடைப்பதற்கும் நீங்கள் மாவட்ட இலவச சட்ட உதவி மையத்தை அணுகலாம். அங்கே இருக்கும் நீதிபதிகள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். நாம் ஒவ்வொருவருக்கும் உணவு மற்றும் நம் குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி என்பது அவசியம். குழந்தைகள் பொறுத்தவரை பாடப்புத்தகத்திலிருந்து கலர் பென்சில், crayons, ஸ்கூல் புக்ஸ், பேக் எல்லாவற்றையும் அரசாங்கம் கொடுக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு பல நல்ல திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது. அவற்றை நீங்கள் பயன்படுத்தி அதை பயன்படுத்தி முன்னேற்ற வேண்டும் என்பதை நான் ஒரு வேண்டுகோளாக வேண்டும். உங்களுடைய குழந்தைகளால் அவற்றை நன்றி தெரிவித்து and the senior advocates and my friend advocates and our citizens here and all the staff of the courts and the city. Happy to be here. I would like to say, I would like to switch over to Tamil. வள்ளலார் சொன்னார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். அங்கே ஆரம்பிச்சு the necessity of need food. Noble laureate ஜெகதீஷ் சந்திரபோஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது தாவரங்கள் உயிர் இருக்கு, அது அதுக்காக மட்டும் இல்லை, நம்ம உயிரையும் சேர்த்து எல்லாரும் விளக்கி சொன்னாங்க. நம்மலாம் வாழ்வுக்கான ஆசை ஆனால் ஜஸ்டிஸ் how much is necessary to survive